குட்டிகளோட இருக்கிறவங்க அவதிப்படிக்கணும். நாங்கள் வெண்ணிலேருந்து வந்து புருஷன் இல்லாமல் வெண்ணிலேருந்து வந்து விளாண்டு இங்கே ஒவ்வொரு ஊர் வழியாக போயிடும் ஐயா. ஒவ்வொரு சவரம் வந்து முழு சவரம் எங்களுக்கு இலங்கையிலான் இருக்கு. நீங்க அதில் மார்க் பண்ணி டிக் பண்ணி கொடுக்கலாம் தானேம்மா. அவார்டை கொடுத்துடும் ஓகே பாப்போம். அப்பா ஐயோ அக்கா இதுக்கு கொஞ்சம் கல்லுகளை தான் வச்சு நடவுங்களேன். அங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி தானே? வீட்டுக்கு தண்ணி, வீட்டுக்கு தண்ணி, வெளியிலேயும் தண்ணி. இந்த தண்ணியை பாருங்க மகளே, இந்த தண்ணியை பாருங்க ஃபுல்லா கிருமியா தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ள நடந்து போய் வாராங்கன்னு சொன்னா அந்த இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏதோ அமில. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் தொடர்ச்சியாக நிவாரண பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய நாளையும் விடிய 9 மணி, விடிய 9 இருக்கும். அந்த நேரத்தில் இருந்து நேற்று இரவு 9:30 ஆச்சு. நாங்கள் 10 மணி ஆச்சு வீட்டை போகிறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய தேவைகளை, இந்த நிவாரண பொதிகளை, மக்களுக்கான தேவைகள் வந்து அதிகமாகவே இருந்து இருக்கின்றது. இப்போ ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் இப்போ நாங்கள் ஒரு 20-30 குடும்பத்துக்கு கொடுக்கலாம், கஷ்டப்பட்டாக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி போகின்ற போது அங்கே இன்னும் ஒரு 20 குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுகின்றது. அவங்க இருக்கிற இடங்கள் வந்து அப்படியான ஒரு இடங்கள்ல இருக்கிறாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் இந்த மழையினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. வேலைகள் இல்லாமல் வேலைக்கு போக இல்லாத நிலைமையில தான் இப்படியான ஒரு பசி பட்டினி வந்து ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் 3 பேர் வந்து காசு அனுப்பியிருக்காங்க. இதை நான் முக்கியமாக சொல்லணும். ஜேர்மனில் இருந்து 55,000 ரூபாய் காசு வந்து கொடுக்க சொல்லி உதவி செய்ய சொல்லி தந்துருக்காங்க. 55,000 ரூபாய் காசு பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வீடியோ காலில் வந்து கணவனும் மனைவியுமாக அந்த வீடியோ காலில் வந்து காய்ச்சிருந்தாங்க. இன்றைய நாளையும் விடிய அந்த பணத்தை பெட்டி கட்டுகளான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ தான் கொமர்ஷியல் பேங்குக்கு போய் வெஸ்டர்ன் மணிக்கிழமையில் அனுப்பிக்காங்க. அதனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பேங்குக்கு போய் இப்போ தான் காசு எடுத்து வந்தேன். 55,000 ரூபாய்க்கு நிவாரணம் பொதிகள் வந்து வேண்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நேற்றைய நாள் அந்த அண்ணா காய்ச்சிருந்த கனடா மொன்ட்ரியல்ல இருந்து சுகந்தன் சாரங்கன் குடும்பம் வந்து 40,000 ரூபாய் பெறுமதியிலான பொருட்களை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சுவிஸ்ல இருந்து 50,000 ரூபாய் காசு வந்திருக்குது. கந்தசாமி சபாரஞ்சன் என்ற ஒரு பேரில் வந்து இந்த பேர் காசு வந்திருந்தது. கந்தசாமி சபாரஞ்சன் 50,000 ரூபாய் காசு சுவிஸ்ல இருந்து அனுப்பிக்காங்க. மொத்தமாக 1,45,000 ரூபாய்க்கு நாங்கள் இன்றைய நாளில் பொருட்கள் கொள்வனை செய்ய போகிறோம். இதுக்கெல்லாம் எங்களுடைய டீமுக்கும் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடுகள் மற்றும் காருக்கான அந்த பெட்ரோல் செலவுகள் எல்லாமே இதுக்கெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நிறைய இடங்களுக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் ஒரு அராலி பகுதியிலேருந்து வெளிநாட்டு உறவுகள் வந்து ஒரு 60,000 ரூபாய் காசு அனுப்பி நாங்கள் அந்த காசை டிசிடி, இந்த ஃபுட் சிட்டிக்கு முன்னால் நிற்கிறோம், இந்த டிசிடியினுடைய பிஓசி அக்கௌண்ட்டுக்கே வந்து அந்த 60,000 ரூபாய் காசு இப்போ அனுப்பிக்கும். அப்போ அதில் 60 பார்சல் வந்து எங்களுக்கு கிடைக்கும், 60 பொதிகள் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பட்சத்தில் இன்றைக்கு நாங்கள் 130 பொதிக்கு வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்குறோம். 130ஓடு சேர்த்து 60, 190 பொதிகள். அதையும் விட வேறொரு வழியினூடாக அமெரிக்காவிலிருந்து 135 பொதிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு கொடுக்க சொல்லி உதவி திட்டம் வந்திருக்குது. அப்போ குறிப்பாக இன்றைய நாளில் மட்டுமே நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 300 பொதிகள், 300 பொதிகளுக்கு அதிகமாகவே வந்து எங்கள் டீமாக தான் கொடுக்க போகிறோம். இன்றைய நாளில் நீங்கள் அந்த காணொலிகள் வந்து பார்த்துக்கொள்ளே இயலும். இன்றைய நாள் இந்த உதவியை வழங்கிய இந்த 3 உள்ளங்கள், 4 உள்ளங்களுக்கும் என்னூடாக வந்து இந்த 3 உதவிகள் வந்தது. மற்ற 2 உதவிகளும் வந்து வேறு நபர்களூடாக வந்திருக்கிறது. ஓகே, காணொலிக்குள்ள போகலாமா? வாங்க. ஓகே, மீண்டும் மறுபடியுமாக இன்றைய நாளும் டிசிடி ஃபுட் சிட்டிக்கு வந்திருக்கோம். பின்னால் ஆஃபீஸுக்கு போகிறோம். நூறும் இந்தியாவில் 30,000 என்ன? ஓகே, இந்த பில்லில் 100 பார்சலுக்கு 1,05,000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பார்சலுக்கு 30,300 ரூபா. மொத்தமாக எவ்வளோக்கா வட்டிக்கு அதில் 1,31,300 காசு இன்றைய நாளில் 130 பொதிகள் வந்து வாங்கியிருக்கிறோம். தூக்கம்
இப்போ 100 ஏற்றுவோமா? 100 ஏற்று மற்றதை 30 டாக்குன்னு போடுங்க. இதுல 100 மச்சான். சரி, ஓகே. அடிச்சோன்றீங்க. ஓகே. அப்ப இதை ஏத்தி கொண்டு போயிட்டு 30 அப்புறம் ஏத்தி. சரி, ஓகே. இவங்க எதுக்கிட்ட வராங்க இப்போ? அப்போ சரியா? அப்போ நாங்கள் இப்போ இதில் அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு 60 80 ஒரு 70 ஏற்றுவோம் வெண்டைக்குள்ள. மற்ற அவன் வெகனரில் மிச்சது ஏற்றுவோம். ஜேகே ஓ ஓகே. 11 12 இதில் 30 வாசலுக்குரிய வேலை நடக்குது. அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட போட்டு காட்டிவிடுங்கண்ணே. ஓகே, இன்றைய நாளில் 6 கால் மட பகுதியில் 3 நாடுகள்லேருந்து இந்த பணம் வந்தது. சுவிஸ், கனடா, இப்படி 3 நாடுகள்லேருந்து வந்திருந்தது. ஜெர்மன். இந்த காசில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீதிகளை பார்க்க தெரியும். வெள்ளத்தினால் இப்போவும் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இன்றைய நாளில் இந்த பண உதவி, அதாவது இந்த உணவு பொதிகள் வந்து கொடுக்க புரிஞ்சு பாருங்க. வீதிகள் எல்லாமே வந்து நீரெல்லாம் மூழ்கி இருக்குது. நான் இப்போ மத்த இல்லைஞ்சா இந்த காணியெல்லாம் இந்த முனுப்ப அதிகமாக அங்கே தண்ணி இருக்குதுண்ணே. தண்ணி போயில அப்புறம் நடந்தா கொண்டு அப்போ இதில் வந்து ஒரு தொகுதி தான் கொடுக்க போகிறோம். ஆமாம், சரி. இந்த தண்ணி அப்படியே நிற்குதுண்ணே. ஓகே, இந்த பகுதி வந்து இன்னும் தண்ணி வத்தையில் அந்த அளவுக்கு இருக்குது. இங்கால பகுதியிலும் பாருங்க. இந்த பகுதிகளில் இன்றைய நாளில் உணவு பொதிகள் வந்து கொடுக்க போகிறோம். இல்லை, இது இன்றைக்கு 6 மணிக்கு 60 ஒதுக்கி இருக்கு. 60 கொடுப்போம். அடுத்து சங்கானைக்கு நாங்கள் ஒரு 40 கொண்டு வந்துருப்போம். 100 தான் கொண்டு வந்தாங்க. நீ அடுத்த கட்டம் நாளைக்கு நாளண்டைக்கு ஏதாவது பார்ப்போம். நாளைக்கு நாளண்டைக்கு பார்ப்போம். இங்கே வந்து 40 தான் போகும். அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா பொம்மொழியில் கொஞ்சம் பொம்மொழியில் அதான் மொத்தமாக உங்களுக்கு இன்றைக்கு 60 ஒதுக்கி இருக்கோம். அதான் கொடுப்போம். பிறகு கொடுக்காதாங்கள கொடுப்போம். சரியா? ஓகே. பொதியை பாருங்க. இப்போ இன்னும் தண்ணி வந்து வடியாமல் இப்போவும் இருக்குது. அப்படி எங்கே பாருங்க, இப்போவும் தண்ணியல் அந்த ஒழுங்க ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க. அப்போ இதில் அங்கெல்லாம் வீடு இருக்குது. இந்த வீட்டில் எல்லாம் மக்கள் இருக்காங்க. இப்போவும் மழை விட்டு இவ்வளோ காலமாகியும் பாருங்கள். இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் சில இடங்களில் தண்ணி வற்றி மக்கள் ஓகே இருக்காங்க. ஆனால் இந்த பகுதி 6 காலமட பகுதியில் கொஞ்சம் மோசமாக இருக்குது. எல்லா இடத்து தண்ணி, இந்த இடத்து தண்ணி மட்டும் இல்லை, எல்லா இடத்து தண்ணியும் இந்த இடத்துல வந்தா இங்கே இந்த இடத்துல நிலத்துக்கால பிடிச்சு கூட இல்லை எவ்வளோ தண்ணி நின்றது இங்கே தண்ணி இந்த இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்து அது மாதிரி நிலத்துக்கால பிடிச்சு தான் தண்ணி வந்தது இந்த முறை கூட. கீழே நிலத்துக்கால படிச்சு நம்ம ஒரு காலம் அப்படி வரல. 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளவு தானே நிலத்துக்கால படிச்சு தான் தண்ணி 2 நிலம் பிளந்து 2 மழை வந்து பார்க்கலாம். நிலம் 2 பிளந்து தான் தண்ணி வந்தது. அப்ப இதுக்குள்ள எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு ஜிஎஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இதுல வந்து உதவியும் செய்தது. யாரும் வரையில எங்களுக்கு அரசியல் அவியல் வரையில மற்ற பொது நலன் விரும்பியல் வந்து எங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் அந்த ஒரு எண்ணெய் ஏற்ற மச்சியா சீட்டு கிடந்த இடத்துல சீட்டு கடை சீட்டு கடை மாதிரி சீட்டு கடை கிடப்ப முதல் முன்னுக்கு இந்த நீங்கள் இதுக்கு இது கடை கிடப்ப லேசாக இருக்கு. பதிவில்லை சரியா? என்ன 2-3 வாரம் வந்து உங்களுக்கு உதவி செய்துட்டீனா? இப்போ வந்து டாக்டர் அர்ஜுனா இப்போ தானே பார்லிமெண்ட் இல்ல நான் அதை சொல்லவே இல்லை. அவருக்கு வந்து இப்போ பார்லிமெண்டத்தில் இருந்து ஒரு காசு நிதியை ஒதுக்கலாம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இங்கேயும் ஒதுக்கலாம். ஆனால் உள்ளூராட்சி சபையில தான் அந்த வேலை திட்டங்கள்லாம் நடத்தும். அப்போ உள்ளூராட்சி சபைக்கு உங்களோட கிராமத்தில் இருக்க ஒரு ஆளை தெரிவு செஞ்சு நீங்க தானே அனுப்பணும். நான் கவுன்சில் மெம்பரா கண்டிப்பா எங்களோட கட்சியோட கவுன்சில் மெம்பரா இருந்ததா எனக்கு இந்த ரோட்டை இந்த அளவுக்கு என்ன பெரிய ரோட்டா போடக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த இந்த ரோட்டை போடக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து
இது மட்டும் இல்லை, நான் அந்த ரோட்டு அடுத்த ரோட்டு இங்கே மட்டும் அந்த ரோட் லைட்டு இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கொள்றேன். எனக்கு ஒதுக்கப்புறம் நிதிக்குள்ள நானும் செய்யலாம். அப்போ இந்த முறை என்னென்னா இப்போ எங்களுக்கு அவசரம் இல்லாத காலத்தில் நாங்கள் கொஞ்சம் இதை ஒன்று செய்யலாம். இந்த லைட்டை கூட இதனால நாங்கள் சொல்லிட்டோம், இன்னும் போடலை, மழை காரணத்தால் போடலாம் இருந்தது. இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு இருக்குது. இதை வந்து உங்களை பார்த்து சந்திச்சு உங்களுக்கு உணவை தந்துட்டு இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு போனது இன்றைக்கு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த டைமும் அர்ஜுனா சார் நீங்கள் பேசிக்கலாம். இப்போ அவர் வந்தவொடனே காரி வரீங்க, அதை உங்களை பார்ப்பேன். அது நேரடியாக மக்களை சந்திக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. புலம்பெயர்ந்த ஆட்கள் தான் உதவி செய்யறது. கட்சியில் நிதியோ எதுவுமே இல்லை. அப்போ இதில் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கணும், இதை காட்டினா தான் அவங்களுக்கு விளங்கு நீங்கள் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொண்டு போடுறீங்க, நுழம்புகளை எல்லாம் கேட்டு நீங்கள். அப்போ அதையும் பார்த்துருக்காங்க. இந்த நிதி உதவி வந்து 3 பேர் வந்து செய்திருக்கணும். சரியா, இந்த இதில் நான் அந்த இடத்துலேயே வந்து நான் இதை சொல்லலாம். சரியா, ஜெர்மனில் இருந்து 56 காசு வந்திருக்குது. பேர் சொல்லல, பேர் சொல்ல வேண்டான்னு சொன்னவன். அடுத்தது கனடா மொன்ட்ரியல்லேருந்து சுகந்தன் சாரங்கன் குடும்பம் 40,000 அனுப்பினவன். மற்ற சுவிஸிலேருந்து கந்தசாமி சபாரஞ்சன் சொல்லி 50,000 காசு அனுப்பினவன். இந்த பொதியில் இன்றைக்கு 130 பொதி வாங்கி உங்களோட பகுதிக்கு ஒரு 40 அங்கால கொடுக்க போகிறோம். மற்றது சங்கானைக்கிளையும் ஒரு 40 அப்படி கொடுக்குறோம். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்ல விரும்புகிறேன். நாங்களும் இடம் பெறாது இயலாத அதுக்கிட்ட வழியையும் செய்யும். மழைக்கு பிரச்சனை இல்லை, இப்போ இந்த உதவியை வழங்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? சொல்றோம், கடமைப்பட்டிருக்கிறோம். 10 வருஷம் இதுக்கு வந்து 9 வருஷம் நான் மனுஷன் இல்லாம படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு இருந்து ஆனா வீட்டு திட்டம் தந்தவே. ஆனா இதுதான் நிலப்பாடுன்னு எங்களுக்கு தெரியாம வீட்டை தண்டி கட்டினபடியத்தான் எங்களுக்கு வீட்டுக்கு தான் அப்படியே எல்லா பகுதியிலிருந்து வரும் வீட்டுக்குள்ளேயே இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு எங்கட வீட்டுக்குள்ள வந்துட்டு. ஆனா மத்திய வீட்டுக்கு எல்லாம் முழங்கால அளவு தண்ணி. நாங்கள் கல்லுகளை வச்சுக்கொண்டு 2 கட்டில் இருந்தபடியா நான் 2 குடும்பம். எங்களோட மகள் உண்டு, நான் புருஷன் இல்லாமல் இருக்கு, எங்களோட தம்பியும் இருக்கு. நாங்க சின்ன குடும்பம் வழியா இருந்தோம். புள்ள குட்டிகளோட இருக்கிறவங்கள கூட அவதிப்படிக்கணும். வெண்ணிலே வந்து புருஷன் இல்லாம வெண்ணிலே வந்து இங்கே ஒவ்வொரு ஊர் வழியா போயிடும் ஐயா. ஒவ்வொரு சவரம் முடிச்சவரம் எங்களுக்கு இலங்கையிலான் இருக்கு. வெண்ணில இருந்து யுத்தத்திலே செத்தது அண்ணா செத்தது. அடுத்த கரண்ட் அடிபட்டுங்கிறது தம்பி இப்படி நாங்கள் ஒவ்வொன்றிலையும் அவதிப்பட்டு தானே இந்த இதுக்குள்ள வந்து நான் வெண்ணிலேருந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்கிறோம். ஒன்றை சவரங்கள் தான் என்ன வச்சுப்பாங்க. நான் வெறுத்தக்காரி, சுகரில் இருந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து கடைசி காட்டு எனக்கு யூரின் பை கூட இறங்கிட்டு ஆப்ரேஷன் செய்து 1 வருஷம் முப்பேன். அப்படி இருந்தா கஷ்டப்பட்டு மாடுகளை வளர்த்து தான் நாங்கள் சவரங்கள் பார்க்குறீங்க. இருந்தாலும் இந்த சவரம் என்ன கைவிடையில பார்க்குது. அந்த நிலையில எங்களுக்கு வாய்க்காலங்களுக்கு ஒழுங்கு செய்தாங்க. தனியால நாங்கள் பாதிக்கப்படும். இங்க இருந்தும் நாங்க எங்க காணி வசதி இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா வேண்டி தெரியும். எங்களுக்கு வசதி இல்லையா. எங்களுக்கு இந்த கான் பிரச்சனையும் ஒரு பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான் கேட்கிறோம். நாங்க எங்களால போகல அதாச்சும் கூட போய் சின்ன பிள்ளைகள் இல்லை ஓகே ஓகே நீ நிற்கிறது இல்லை நாங்கள் அந்த சின்னாக்கள் இருந்தால் சின்னாக்களுக்கு மட்டும் இல்லையா நான் எடுத்து கோபி ஒரு அங்கே எடுத்து கட்ட இதுக்குள்ள இருக்கிறவே இவ்வளவு பேரும் இருக்கணும், இவ்வளவு பேரும் வந்திருக்கணும். இதுக்குள்ள கொடுக்கக்கூடிய அளவு கொடுத்துட்டு இது இருந்தா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு தம்பி. இல்ல இல்ல இப்படித்தான் அடுத்த கட்டம் போட்டோம். நாங்க வந்தது 130 இப்ப பொறிச்சு எல்லா இடமும் கொடுக்குறோம். நேத்து கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அங்க எந்த இடம் என்னது சங்கானையில 20 கொடுத்துட்டு 40 இன்றைக்கு கொண்டு வரணும். அந்த 40 இருக்கு, அதை கொடுத்துட்டு வருவோம். இல்ல நீங்க எங்கட நம்பர் எடுங்க, எங்கட நம்பர் எடுங்க. கொடுக்கக்கூடிய
கூட கொடுப்போம் உங்களுக்கு. சரி நீங்க அதுல மார்க் பண்ணி டிக் பண்ணி கொடுக்கலாம் தானேம்மா. பேரை கொடுப்போம். அங்கே எடுத்து பின்னி இந்த மாதிரி பன்னீர் செல்வம் சித்தி பாத்திமா ரசிந்தன் லக்ஷிகா தம்பி நிக்கிறாங்களே கொடுப்பேன் அப்படியா தம்பி இப்ப நிக்கிறாக்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த மற்ற ஆக்களுக்கு அப்படி செய்து கமலாதேவி தயாகரன் டிவின்சியா குடுப்பீங்களா தம்பி குடுப்பீங்கன்னா கட்டாயம் பிரச்சனை அவ்வளவு நம்பிக்கை இருக்கு பொம்மலுக்கு என்ன செய்யும் என்னன்னா 20 அக்கா அக்கா இருந்தா ரெடி பண்ணு எடுத்து கூட ஒரு 20 தயார் பண்ணிடாது உங்களுக்கு இல்லை இப்போ சரி வேடா என்னடா உனக்கு கூட விஷயம் அங்கே தானே அதான் விஷயம் திலகநாதன் மயிலே அடக்கல உதயரசந்தன் நர்மாதேவி அஜேந்திரன் மயூரிகா சிவராசா மாசிலாமணி 2 பேக் கொடுங்க வாக்கா 2 பேக் கொடுங்க நாசர் வனஜா உதயன் விதுசா சுவீதரன் விருந்தா தம்பிட்ட கொடுங்க ரொபின்சன் பவானி சஜீவன் டயானா பால்ராஜ் இந்திராணி சுரேஷ்கர் கலாமதி ரதீஸ்கரன் இந்திரா காந்தி பிரபா விதுஜா செல்வாதீவன் நிரஞ்சலா சர்மலோயன் கியூரிகா புவனேந்திரன் பசியலா அது நாகம்மா ரத்தினன் நாகம்மா பொருங்க பொருங்க ரசிதா கவிதா 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 மேனோ மேனோ புஷ்பா பேர் என்ன டான்சன் புஷ்பா மண்டலா மண்டலா குமாரி மண்டலா இல்லை அவ தூக்க மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தானே ஃபுல்லாக வீட்டுக்கு தண்ணி வீட்டுக்கே தண்ணி வெளியிலேயும் தண்ணி ஒன்றும் சமைக்கல ஒன்றும் செய்யல அது இதே போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு போக மாட்டீங்களா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நானும் தொங்க இருக்கேன் ரைட்டு இங்கே வா இதை பா அப்படி கிடக்கு உங்களோட பிரச்சனை தண்ணி இருக்கே கூட பரவாயில்ல போடக்கு தண்ணி வத்தினா தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு என்ன ஆரம்ப பிரச்சனை வடிகால் அமைப்பு இல்லை இங்கே ஓ
தண்ணி போறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒருத்தருமே இது 5 வருஷமாக தானே நாங்க இதுக்குள்ள வந்து உதவி கொடுத்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒருத்தர் கொடுத்து எங்களுக்கு இலவசமா ஒன்றும் செய்யல. இந்த ரோட்டு போல 300 மீட்டர் ரோட்டுக்கு பொருட்கள் ஏதாவது அந்த நிவாரணத்துக்கு நிவாரணம் ஏதாவது தந்தவையோ? இல்ல அந்த அரிசி ஒன்றொருக்கா தந்தவ அவ்வளவுதான். 2 நாள் சாப்பாடு தந்தவ மதிய உணவு மட்டும். அதுக்கு பிறகு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. இப்பதான் கிட்டடியில சயந்தினியக்காண்டு சொல்லி அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு மாச குழந்தைகளுக்கு சாமான் கொடுத்தவ. மற்றபடி அவாவும் கெட்பனிகாரி தான். அவாவை நாங்க துளத்தி விட்டுட்டோம். வேண்டாம் இதுக்குள்ள இருந்தோண்டு தைச்சல ஏழாம வகுத்துகள் குத்தினாலும் ஒன்றும் செய்ய இல்லாது. அதால நாங்க வேண்ட அம்மா விட்டியே அனுப்பி விட்டுட்டோம். அவர் ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறார். மற்றும்படி ஒரு உதவியுமே எங்களுக்கு ஒரு தராலையும் கிடைக்கலையா. எங்களுக்கு இந்த ரோட்டை இந்த காணியெல்லாம் மாட்டு இந்த காணியல் வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க. எங்களுக்கு முதலாளி ஒரு ஆள் தான் காணியும் வாங்கி தந்து வீடும் கட்டி தந்தது. மற்றும்படி நாங்களாவும் முடிக்கல. நாங்க கஷ்டப்பட்டு நாங்க தான் அதைத்தான் உதவி செய்தது. இதுக்கு எதுக்குள்ள போகணும்? இப்படியே நேர போகணும். இங்கால ஐயோ போக மாட்டேன். போயில ஆமா இல்ல வேணாம் வேணாம் வேணாம். பார்க்கவே விளங்குது பார்க்க இங்கே அப்பாட கொடுத்துருவோம். அவட கொடுத்துரும். ஓகே பாப்போம். அப்பா ஐயோ அக்கா இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கல்லுகளை தான் வச்சு நடங்களேன். அங்க வீட்டுக்குள்ள இப்ப நான் சொன்னேன் அர்ச்சனா சேர டாக்கள் நீங்கள் என்னோட புலம்பெயர்ந்தாக்கலாம் இது அனுப்புனது உதவி. இது வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்பி வைக்கணும். 3 குடும்பம் அனுப்பினது. அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு சாமான் வேணுது ஜெர்மனில இருந்து. மற்றது அக்கா கனடா மொன்றியல்ல இருந்து சுகந்த சாரங்கன் குடும்பம். மற்ற சுவிசில இருந்து கந்தசாமி சவாரஞ்சன் குடும்பம் தான் இந்த காசு அனுப்பி நாங்கள் அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இல்லை இன்னும் வருமாதான் அன்றாடம் நேற்றும் பேர் வேலைக்கு போய் காலை இதாண்டி போட்டு காலையில் அதுதான் வீட்டுக்கலான்னு படுத்துக்கிடாது. இந்த தண்ணியை பார்க்கவே எப்படி பாருங்க. இந்த தண்ணியை பாருங்க மக்களே. இந்த தண்ணியை பாருங்க ஃபுல்லா கிருமியாத்தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ள நடந்து போய் வாராங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஏதோ அமிலத்தை கொட்டி விட்ட மாதிரி கிடக்கு. அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இதுதான் ரோடு. அந்த நேருக்கு போது பாருங்க. இதுதான் ரோடு. கட்டாவுளே இந்த தண்ணியை பாருங்க எப்படி இருக்கு. சரியாக்கா ஓகே பார்க்கலாம். இது ஒரு பகுதி உங்களை தந்துக்கிறோம். இதுதான் அக்கா பிரச்சனை. உள்ளூராட்சி சபை எலெக்ஷனுக்கு நீங்க தான் உங்களோட ஊர்ல அவரோ நீங்க தான் அனுப்பணும். நேற்றில இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் போன் அடிக்கிறேன். அவை தான் நாக்கள். நான் உங்களுக்குள்ள சொன்னேன். இப்படி சேரோடையும் நான் இப்படி ஆக்களோடையும் வந்து போன ஒரு வேலை